உலகெங்கும் வாழும் தமிழர்களால வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகையாக சித்திரை 1ஆம் நாள் விளங்குது. இது தமிழ் புத்தாண்டு என்றும் சித்திரை திருநாள் என்றும் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திற்கும் தனி சிறப்புகள் இருக்கு. அதுல சித்திரை மாதம் ரொம்பவே தனித்துவமானது. சித்திரையே வா மக்கள் வாழ்வில் முத்திரை பதிக்க என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப இந்த மாதம் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் மாதமாக உள்ளது. தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகைகளுக்கு உள்ள ஆரவாரமும் வரவேற்பும் சித்திரை மாதத்திற்கு இல்லை என்று சிலர் கூறினாலும் அது உண்மை இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் சித்திரை 1 தமிழர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். அப்படிப்பட்ட இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை பற்றிய சிறப்பு தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம மக்கள் நாட்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பல ஆன்மீக தகவல்களை பதிவிட்டுட்டு வரோம். அதை இன்னும் பார்க்கலைன்னா நிச்சயமா பாருங்க. இது உங்கள் மக்கள் நாட்காட்டி, அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம். பொதுவா தமிழ் மாதங்களை சூரிய மாதங்கள்னு சொல்லுவாங்க. தமிழர்களோட கால கணிப்பு முறையின்படி ஒரு ஆண்டுக்குரிய 12 மாதங்கள்ல சித்திரை 1வது மாதமாக இருக்கு. சூரியன் தன்னோட பயணத்தை கிழக்குல ஆரம்பிக்கும் முதல் நாள் தான் சித்திரை 1. சித்திரை மாதம் பிறந்ததுமே இளவேனை காலம் என்னும் வசந்த காலம் தொடங்குது. வசந்த காலத்துல மாமரங்கள் மாந்தளிர்களையும் மலர்களையும் பூத்து குலுங்க செய்யும். அச்சமயம் வேப்ப மரங்கள்ல வேப்பம்பூ பூத்து குலுங்கும். மனித வாழ்க்கையில இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் அம்சமாக இது செயல்பட்டு வருது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 நொடிகள் ஆகுது. இதுவே தமிழ் வருடத்துக்கான கால அளவாகும். சூரியன் மேச ராசியில பிரசவிக்கும் போது தொடங்கும் ஆண்டு மீன ராசியில வெளியேறும் போது முடியுது. ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கும். இதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நாளும் நேரமும் கணக்கிடப்படுது. இப்போ நாம சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அப்போ தமிழர்களோட வழிபாட்டு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சித்திரை பிறப்பதற்கு முந்தைய நாள் இரவு சாப்பாடு முடிந்த பிறகு வீட்டின் பூஜை அறையை தூய்மை செய்து கோலமிட்டு மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகள் மற்றும் நெல், நகைகள், வெற்றிலை, பாக்கு உள்ளிட்ட மங்கள பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. சித்திரை மாத பிறப்பன்று அதிகாலையில் முதலாக வீட்டில் மூத்த பெண்மணி எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி இறைவன் முன்பு விளக்குகளை ஏற்றி வைத்து பின்பு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் எழுப்பி கண்களை மூடிய நிலையிலேயே சுவாமியின் முன்பு அழைத்து சென்று கண்களை திறக்கச் சொல்லி பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜையில் வைத்துள்ள மங்கள பொருட்களையும் தரிசிக்கும்படி செய்வது பெரும்பாலான வீடுகளில் வழக்கமாக நடக்கிறது. இவ்வாறு செய்தால் வருடம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கும் என்பதும் மங்கள பொருட்கள் செழித்து பெருகும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. அடுத்தது உணவு முறை. சித்திரை புத்தாண்டு தினத்தில் இறைவனுக்கு படையலிட்டு உண்ணும் உணவில் அறுசுவைகளும் இடம்பெறுவது பாரம்பரியமாக பின்பற்றி வரும் பழக்கமாகிறது. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அனைத்து சுவைகளும் அடங்கிய உணவு சமைக்கப்படும். பொதுவாக நல்ல நாட்களில் கசப்பான உணவுகள் சமைக்கப்படாத நிலையில் தமிழ் புத்தாண்டு அன்று மட்டும் கசப்புக்காக பாகற்காய், வேப்பம்பூ உள்ளிட்டவை அன்றைய உணவில் சேர்க்கப்படுகின்றன. அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை அறிவுறுத்தவே இவ்வாறு அறுசுவை உணவு படைக்கப்படுகிறது. மேலும் சித்திரை மாதம் முதல் நாள் கை விசேடம், கை நீட்டம் என்ற ஒரு பழக்கம் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பெரியோர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவதே இப்படி சொல்லப்படுகிறது. அதற்கென்று ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா உள்ளிட்ட வீட்டு பெரியோர்களின் காலில் சிறியவர்கள் விழுந்து ஆசி பெற்று பெரியவர்கள் தரும் பணத்தை பெற்றுக் கொள்வார்கள். இதனால் ஆண்டு முழுவதும் பணவரவுடன் பல நன்மைகளும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. இப்படி பெரியவர்கள் கொடுக்கும் பணத்தை செலவு செய்யாமல் சிலர் பத்திரப்படுத்தியும் வைத்துக் கொள்வார்கள். இது சிறியவர்களுக்கு சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலும் நடக்கிறது. முக்கியமாக தமிழ் புத்தாண்டு நாளில் பிறருக்கு தானம் செய்து வழிபட்டால் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தண்ணீர், மோர், குடை, செருப்பு, உணவு உள்ளிட்ட அனைத்தையும் தானமாக கொடுக்கலாம். சித்திரை மாதம் வெயில் காலம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு நம்மால் முடிந்தவற்றை மக்களுக்கு வழங்கி வழிபாடு செய்யலாம். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, உணவு கொடுப்பது உள்ளிட்ட அனைத்து செயல்களும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ் புத்தாண்டு தினத்தில் இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட குளிர்ச்சி மிகுந்த பானங்களை தானம் செய்வதால் வாழ்க்கையில் நமக்கு உணவு பஞ்சம் ஏற்படவே படாது என்று முன்னோர்கள்
வலியுறுத்துகின்றனர். மேலும் அன்றைய தினத்தில் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட நகைகள் வாங்கினால் குறையாத செல்வம் நம்மை தேடி வரும் என்றும், மஞ்சள், குங்குமம், உப்பு உள்ளிட்ட பொருட்களை வாங்கி வைத்தால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது. ஆகையால் நமது மக்கள் நாட்காட்டி நேயர்கள் அனைவரும் மேல்கண்ட அனைத்து தானங்களையும் உதவிகளையும் செய்து இந்த தமிழ் புத்தாண்டை ஆரம்பிக்குமாறும், இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாகவும் வளமாகவும் அமைய நமது மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல வச்சிருங்க.